வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்குறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்கிறாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலை திட்டப்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, இந்த கால வேளையில் தேவன் பார்த்தீங்கன்னா நமக்கும் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம நினைக்கலாம் எனக்கு யாரும் எதிரி கிடையாது, எனக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாதுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராளியாகிய சத்துருவானவன் முதலாவதாக நமக்கு தீமை செய்யக்கூடியவன். நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க முடியாமல் நிமித்தமில்லாத அநேக சத்துருக்கள் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருந்து எழும்புகிற சத்துருக்கள் உண்டு. இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னா இன்னும் சிலருடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவரே பார்த்திங்கன்னா சத்துருக்களாக எழும்பக்கூடிய நிலைமையிலெல்லாம் நம்ம காணப்படுகிறோம். அவர்களே பாருங்கள், அவங்க அதாவது உடன் பிறப்பு என்று கூட நினைக்காம அவங்களுக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா தீங்கான அநேக காரியங்களை செய்வதெல்லாம் நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக ஆண்டவர் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்முடனே கூட இருக்கத்தக்கதான வகையில் நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஏசா பாருங்கள், தேவனை விட்டு வழி விலகி செல்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் பின்னாடி அவன் மனஸ்தாபப்பட்டும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாருங்கள், ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஏசா யாக்கோபு பாருங்கள், கர்த்தர் தன்னோடு கூட இருக்கத்தக்கதான வகையில் அவனுடைய வாழ்க்கை தரம் காணப்பட்டுச்சு, அவனுடைய நடக்கைகள் காணப்பட்டுச்சு. அது நிமித்தமாக யாக்கோபு பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு கோத்திரப்பதாங்களில் ஒருவன் ஆனான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தான், ஆனால் பாருங்கள் ஒருவன் பாருங்கள் கோத்திர பிதாக்களாக மாற்றப்படுறான். ஒருவன் பார்த்திங்கன்னா அந்த வம்ச வரலாறுலேயே இல்லாத மாதிரி அவன் போய்விடுகிறான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக கர்த்தர் நம்மோடு இருக்கத்தக்கதான வகையில் நம்முடைய வாழ்க்கை தரம் காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சிம்சோன் பாருங்கள், சிம்சோன் கர்த்தரோடு கூட இருந்தான். ஆனால் கர்த்தரை விட்டு அவன் எப்போ வழி விலகினானோ அவனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தீங்கு வந்தது என்று நினைக்கிறோம். கர்த்தரோடு கூட இருந்த பொழுது அந்த பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியவில்லை. ஆனால் கர்த்தரை என்னைக்கு அவனை விட்டு விலகினாரோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீமை செய்யத்தக்கதான வகையில் பெலிஸ்தருடைய கரத்தில் அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். கண் பிடுங்கப்பட்டவனாய் அவன் மாவு அரைக்கிறவனாக எந்திரம் அரைக்கக்கூடியதான சூழ்நிலையில் அவனுடைய நிலைமை காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது எந்த காரியத்திலும் நமக்கு அவர் ஜெயத்தை தருகிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நன்றாக நம்ம அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். ஒர்ஷிப் நேரத்தில் கூட நம்ம அந்த வசனத்தை கேட்டோம். அதாவது என்னென்னா, நம்முடைய தேவன் பாருங்க எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். கடலுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, இம்மட்டும் வா. யோபு 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, உன்னுடைய அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று ஒரு கட்டளை கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் பாருங்கள் அந்த கடல் அதோடு வந்துட்டு அது எல்லையை தாண்டி வராமல் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக தீங்கு செய்யத்தக்கதான வகையில் தேவன் பார்த்திங்கன்னா நம்மை ஒப்பு கொடுத்து விடுவாரா? அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நமக்கு எதிராக தீமை செய்ய யார் வந்தாலும் அந்த தீமையை நம்மை அணுகாதபடி அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோட
தேவன் அந்த அத்தனை பட்டணத்தில் பார்த்திங்கன்னா அவன் வரும்பொழுது அங்கே உள்ளதான கிளவுதியு ராயன் என்றதான அவன் மூலமாக ஒரு கட்டளை போடப்படுகிறது. என்னென்னா யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போய்விட வேண்டும் என்று ஒரு கட்டளை போடப்படுகிறது. அப்போதைக்கு என்னென்னா ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலோடு பேசுகிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு வெகு ஜனங்கள் உண்டு, ஆனால் உனக்கு எவனும் தீங்கு செய்ய முடியாது என்று. ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக பாருங்கள் தீங்கு செய்வதற்காக அநேக காரியங்கள் எழும்பிட்டு ஒரு முறை கூட பாருங்கள் அவர் எருசலேமுக்கு போகும்பொழுது அவர்கிட்ட சொல்கிறானுங்க, அதாவது என்னென்னா நீங்கள் உங்களை இப்போ பிடிக்க போகிறானுங்க, அதனால் வேண்டி நீங்கள் எருசலேமை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கும் இருப்பேன் நாளைக்கும் இருப்பேன், நீ அந்த நரிக்கு போய் சொல்லுன்றாரு, என்னை எவனுமே தொட முடியாதுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதை முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னார், அதாவது என்னுடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். சத்துரு அநேக பயமுறுத்தல்களை கொண்டு வருவான், அநேக தீங்கான காரியங்களை கொண்டு வருவான், அநேக நெருக்கங்களை கொண்டு வருவான், அநேக உபத்திரவங்களை கொண்டு வருவான். அந்த கடைசி நிலைமை வர நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட காணப்படலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அப்படிப்பட்ட தீங்குக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். தீங்கிலிருந்து தேவன் விடுதலை தருவார். எப்படி தீங்கிலிருந்து எல்லாம் விடுதலை பெற்றதான ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா யாபேசை குறித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். யாபேஸ் அங்கே ஒரு ஜெபம் பண்ணுகிறான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் வேண்டிக் கொண்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான தீங்குகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது? அவங்க அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, போதும் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் அனுபவித்ததான தீங்குகள் எல்லாம் எனக்கு போதும், இனிமேல் இப்படிப்பட்டதான தீங்குகள் எனக்கு வேண்டாம். எவ்வளவோ என்னுடைய வாழ்க்கையில் நான் வேதனைகளை அனுபவித்திருக்கிறேன், எவ்வளோ துக்கங்களை அனுபவித்திருக்கிறேன், இதுவரை அடைந்திருந்ததான அவமானம், எவ்வளவோ அவமானத்தை நான் சகித்திருக்கிறேன், எவ்வளோ நிந்தையின் பாதை வழியாகலாம் கடந்து வந்திருக்கிறேன், என்னுடைய கண்ணீரின் வாழ்க்கைக்கெல்லாம் முடிவு இல்லையா? எப்படிப்பட்டதான தீங்கான காரியங்கள் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய அந்த துக்கங்களை எல்லாம் மாற்றுவதற்காக அப்படிப்பட்டதான தீங்கான காரியங்களை அதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தேவன் அப்படிப்பட்டதான இந்த தீங்கான காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு மாற்றி போட்டு விடுவார் என்று நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்புங்க. நீங்கள் என்னென்னா கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் போதும், இப்படிப்பட்டதான துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் அநேக நேரங்களில் துக்கப்பட்டிருக்கலாம், அநேக நேரம் அவமானத்துக்கு நேராக கடந்து போயிருக்கலாம், அநேக நிந்தைகளை அனுபவித்திருக்கலாம், அநேக பாதை வழியாக கடந்து போகும்பொழுது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் தாங்க முடியாத துக்கங்கள் காணப்பட்டிருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நீங்கள் துக்கப்பட்டு அழுவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுகிற தேவன், வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற தேவன், கற்பாறைகளை நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன். அதனால எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்டதான தீங்குகள் எந்த விதத்தில் உங்களை இதுவரை நீங்கள் அப்படிப்பட்டதான பாதையின் வழியாக கடந்து வந்திருந்தாலும் இந்த மாதத்தில் தேவன் அந்த பாதையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்புங்கள். தேவன் நிச்சயமாக அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் காண செய்வீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில எந்தெந்த விதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீங்குகள் நமக்கு வருதுன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா பாவங்களை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
தீங்குகள் வருகிறது என்று நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாதகர்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான தீங்குகள் பார்த்திங்கன்னா வருகிறது நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு விதத்தில் பார்த்தோன்னா அநேக பாடுகள் உபத்திரங்களின் வழியாக நம்ம கடந்து வரும் பொழுது நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா அநேக விதமான தீங்குகள் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக வந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் சாத்தானால் பார்த்திங்கன்னா அநேக விதமான தீங்குகள் வருகிறது. இந்த கால வேளையில் எப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தீங்குகள் வந்திருக்கிறது என்பது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுடைய இனஜன பந்து நிமித்தமாகவா இல்லாவிட்டால் உங்களுடைய உடன் வேலை செய்கிற நிமித்தமாக வந்ததான தீமையான காரியங்கள் இருக்கலாம். எல்லா காரியத்திலிருந்தும் பார்த்திங்கன்னா தேவன் உங்களை விலக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவங்களுடைய வேலை ஸ்தலத்திலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக அநேகர் பார்த்திங்கன்னா எழும்பி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்காது. தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருவார். அது அவங்களால தாங்க முடியாது. அதே நேரத்தில் பாருங்கள், அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நம்மிடத்தில் வந்து சொல்லுவாங்க, மற்றவங்களிடத்துலாம் சொல்லுவாங்க. நம்ம எந்த காரியத்தையுமே நம்முடைய பிரச்சனை உபத்திரம் போராட்டத்தை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம். இல்லாவிட்டால் என்னென்னா நம்ம தேவனிடத்துலையும் நேரடியாக சொல்லுவோம். நம்ம அக்கம் பக்கத்தில் சொல்லி அதனால் நமக்கு ஒரு விடுதலை எந்த விதத்திலும் கிடைக்க போவதில்லை. இப்படி நம்ம இருப்போம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா நம்ம மேலே பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை, எரிச்சல், நிமித்தம் இல்லாத பார்த்திங்கன்னா காம விகாரம். பாருங்கள், சவுலுக்கு அப்படி தான் இருந்துச்சு. தாவீதின் மேலே பாருங்கள், தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாவீது இருக்க உயர்த்தப்பட்டான், இவன் வர வர பலவீனப்பட்டான். அது அவனால் தாங்க முடியல. ஐயோ, தாவீது இருக்கிற வரை என்னுடைய ராஜ்யபாரம் நிலை பெறாது என்று அவனுக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஆனால் பார்த்தீங்கன்னா தாவீது கூட அப்படி அவன் நினைக்கவே இல்லை. அதனால பாருங்கள், அவனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தீங்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிறதான இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு தீங்கான ஒரு பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், எங்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்கள், அநேக கொலைகள், அநேக பார்த்திங்கன்னா கொள்ளை, அநேக பார்த்திங்கன்னா இன்னும் திருட்டு, இன்னும் பார்த்திங்கன்னா அப்பாவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கலவரம் ஏற்பட்டு அதில் சாவுறது பாருங்கள், அப்பாவிகள் தான் சாவுறாங்க. கலவரத்தை ஏற்படுத்தினதெல்லாம் தப்பிச்சுக்கிறான். ஆனால் அங்கே பாருங்கள், அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத அப்பாவி ஆளுங்களாம் சாகுறாங்க. இன்னும் பாருங்கள், உலகம் பூரா பார்த்திங்கன்னா போர் மேகங்கள் எங்கும் பார்த்திங்கன்னா சூழ்ந்து கொண்டிருக்குது. ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு பார்த்திங்கன்னா எழும்பி கொண்டிருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான தீங்கான பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் அது இது மாத்திரமல்ல, நம்முடைய எதிராளிய பிசாசாகிய அந்த சத்துரு வேற நமக்கு எதிராக அநேக தீங்கான காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக கொண்டு வந்துட்டுருக்கான். ஆனால் இப்படிப்பட்டதான தீங்கிலிருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நாம் அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த தீங்கு நமக்கு எதிராக வந்தாலும் ஒருவனும் நம்ம மேலே கைப்பட முடியாது. அந்த தீங்கு நம்ம எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா பாதிப்படைய செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு பார்த்திங்கன்னா பிசாசானவன் எவ்வளவோ காரியத்தை நமக்கு எதிராக கொண்டு வருவான். எவ்வளோக்கெவ்வளோ தடுக்க முடியுமோ வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான். இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா காரியம் வாய்த்தது போல் காணப்படும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தடையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிறுத்திக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி சத்துருவாகிய பிசாசனம் தடை செய்வான். இப்படிப்பட்டதான ஒருவேளை அப்படிப்பட்ட பாதை வழியாக நீங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கலாம். அந்த தடைகளை எல்லாம், அந்த தீங்கான காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் தேவன் உடைத்தெறிந்து உங்களை ஜெயமாக வழிநடத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் காத்துருங்க. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்காக வேண்டி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னான், நீர் என்னோடு கூட இருந்தால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொன்னான். அதனால வேண்டி நம்ம எதை குறித்தும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதான அவசியமே இல்லை. 1 பேதுரு 5:8 பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விருங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம். நமக்கு எதிராளியாக பிசாசானவன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வகை தேடி அவன் சுற்றி திரிகிறதான பிசாசானவன் அவன் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்மள்கிட்ட வந்து மோத முடியாமல் இப்படிப்பட்டதான மனுஷ ஆவிகள் மூலமாக எல்லை பிசாசுகள் ஆவிகள் மூலமாக இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து மோதி கொண்டிருப்பான். ஆனாலும் நம்ம எதை குறித்தும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதான அவசியமே இல்லை. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த சீசர்கள் எல்லாம் கேட்ட பொழுது அவர் பாருங்கள் அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று நீங்கள் என்னென்ன ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏனென்றால் நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் அநேக சோதனைகளை கொண்டு வருவான், அநேக தீமையான காரியங்களை கொண்டு வருவான். அதிலிருந்து ஒரு விடுதலை தருகிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரால் தான் பார்த்தீங்கன்னா விடுதலை தர முடியும். அதனால வேண்டி நீங்கள் உங்கள் ஜெபத்தில் என்னென்னா தீமை நின்று என்னை விலக்கி காத்தரலும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் அங்கே கற்றுக் கொடுப்பதை நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் தீமை வரும் பொழுது நம்ம இந்த யாபேசை போல் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணுமா? அவன் ஜெபம் பண்ணின பொழுது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு என்னென்னா அருளி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக நம்ம காணப்படுகிறதா? அவன் சொல்கிறான், அதாவது என்னென்னா உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று. ஏன்னடா உங்களுடைய கரம் என்னோடு இருந்தால் தான் எனக்கு என்னென்னா தீங்கு நேரிடாதபடி நீர் என்னென்னா என்னை பாதுகாத்து கொள்வீர். அப்படின்றப்ப என்னென்னா என்னோடு கூட நீர் எப்போதும் இருக்கணும்னு. அதை தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோடு அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்த தேவன் ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கார். அதனால வேண்டி நம்ம எதை குறித்தும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. நம்ம சில காரியத்தை பார்த்திங்கன்னா சில மிருக ஜீவன்களிடத்துலேருந்து கூட பறவைகளிடத்துலேருந்து கூட சில காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு கோழி குஞ்சை ஒரு கோழியை எடுத்துக்கொள்ளுங்க. அது தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி கொண்டு போகும்பொழுது பாருங்கள் மேலே பறந்து வந்தோடனே அதுக்கு தெரியும் இதுக்கு தீங்கு நேரிடுகிறது என்று சொல்லி உடனே ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்து அப்படியே ரெக்கையை தூக்கிக்கும். எல்லா கோழி குஞ்சும் பாருங்கள் அதனுடைய செட்டைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா மறைந்து கொள்ளும். அது பாருங்கள் அது அப்படியே மூடிட்டு தாய்க்கோழி அப்படியே நிற்கும். பறந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, தாய்க்கோழியை அடித்து தூக்கவும் முடியாது, அது பாட்டுக்கு பாருங்கள் அப்படியே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டு தானே தீங்கு வரும் பொழுது நமக்கு என்னென்னா உன்னதமானவருடைய சட்டைகளின் நிழல் நமக்கு இருக்கிறது. அதனால் நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. அப்படிப்பட்டதான தீங்கான காரியங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது நம்ம என்னென்னா அவருடைய சட்டைகளின் நிழலில் நாம் தஞ்சம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பறவை இனத்தை பாருங்கள், நம்ம சில நேரத்தில் பாருங்கள் சில நேரம் நமக்கு வியாதி பலவீனம்லாம் வருது. இப்போ ஒரு பறவையை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு குருவியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரைஸ் மில்லெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டையை நெல்லை வேக வச்சு அப்படியே குமிச்சு போட்டிருப்பான். குருவி இறங்கும், அது என்ன 4 பூரா உட்காந்து மாங்குன்னு தின்னுட்டுருக்கா. அதை தின்னா கூட அவன் விரட்ட மாட்டான் அவளும். அது பாருங்கள் அப்படி இப்படிமா கொத்தும், ஒரு 10 நெல் மணியை கொத்தும், அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சில நேரத்தில் பாருங்கள் நமக்கு சுகர்னு நல்லாவே தெரியும், ஒத்துக்காதுன்னு தெரியும். இன்றைக்கி தான் இங்கே பாயாசம் கிடச்சின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விடாமல் மாங்கன்னு நம்ம சாப்பிட்டு அடுத்த நேரம் பார்த்திங்கன்னா 2 நாள் எந்திரிக்க முடியாமல் நம்ம படுத்து கிடப்போம். இதுதான் அதுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா கிடைக்கிற இடத்துலையே நம்ம என்னென்னா விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைல அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காக்கையை கவனிச்சுப்பார், காட்டு புஷ்பத்தை கவனிச்சுப்பார், அதெல்லாம் எப்படி இருக்குது அதை கவனித்து பார்த்தாவே நம்முடைய வாழ்க்கை தரம் நன்றாகவே இருக்கும் என்பதை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்முடைய இது அது கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைல நீதிமொழியை 19:23 அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதாலே ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுகிறான். நமக்கு இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும்,
தீமை நம்மை அணுகாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் தாவீது பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ தீங்கு அனுபவித்தான், எவ்வளோ நெருக்கத்தை அனுபவித்தான், எவ்வளோ உபத்திரவத்தை அனுபவித்தான். அதனால தான் சங்கீதம் 121 சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறத பாருங்கள், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா தீங்குக்கும் பார்த்திங்கன்னா விலக்கி காக்கிற ஒரு தேவன் இருக்கும் பொழுது நம்ம ஏன் சிலர் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமாக அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அப்படி செய்வின்னு வச்சுருக்காங்க இப்படி செய்வின்னு வச்சுருக்காங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாம் குறித்து எதையுமே நீங்கள் பயப்படாதீங்க. இதெல்லாம் வைக்கிறது எதுக்குன்னா அவன் அழிகிறதுக்கு தான், அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். அவன் அழிகிறதுக்காக வேண்டி தான் நம்மகிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து மோதுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதனால தான் அவன் சங்கீதம் 27 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கூட பாருங்கள், தாவீது பாடுறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறையில் ஒளித்து வைத்து கண்மலைக்கு மேலாக உயர்த்துவார் என்று சொல்லப்படுது. நமக்கு எதிராக சத்துரு எந்தெந்த நாள்லலாம் தீங்கு நாள் என்று நம்ம நினைக்கிறோமோ அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒளித்து வைத்து என்ன செய்கிறாருன்னா கண்மலைக்கு மேலே நம்ம உயர்த்துக்கிற தேவன், கண்மலைக்கு தேவன் நேராக நம்ம உயர்த்துக்கிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்மளை எப்படி தீமை அணுகும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார் பாருங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை போக விடாமல் கூட தீமையான காரியங்கள் நமக்கு எதிராக வருமா, ஆனால் அதிலிருந்தும் பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார் என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தருடைய பரம ராஜ்யத்தை நம்ம அடைவதற்கே பார்த்திங்கன்னா இந்த அதாவது என்னென்னா இப்படிப்பட்டதான சத்துரு அநேக தீமைகள் நெருக்கங்கள் எல்லாம் கொண்டு வருவான். அதனால தான் பாருங்கள், எத்தனையோ பேர் நட்சத்திரங்களை போன்ற பிரகாசிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பாதியிலேயே பின்மாற்றத்தில் போனவர்களை அநேகரை பார்க்கலாம். காரணம் என்னென்றால் இப்படிப்பட்டதான கர்த்தர் அவர்களோடு கூட இல்லாதது நிமித்தமாக, தீமை அவர்களை அணுகுனது நிமித்தமாக, தீமைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அவங்க என்னென்னா ஆண்டவரையே, ஆமாம் இந்த ஆண்டவர் என்ன எனக்கு என்னத்தை நன்மையை செய்துட்டார், என்னத்தை செஞ்சார், ஏதை செய்தார்னு சொல்லிட்டு தங்களுடைய தவறை அவர்கள் உணராமல் கர்த்தர் தங்களோடு இருக்கத்தக்கதான வகையில் அவர்களுடைய வாழ்க்கைத்தனம் காணப்படாதது நிமித்தமாக, தீமை அவர்களை அணுகுனது நிமித்தமாக அந்த பரம ராஜ்யத்தையே விட்டுவிட்டு பின்மாற்றத்தில் போனவர்களை அநேகரை நாம் பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கே பார்த்திங்கன்னா அவர் அப்படிப்பட்ட நமக்கு எதிராக வருகிற தீமையிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாபேஸ் பாருங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா வம்ச வரலாறு பட்டியல் தான். ஆனால் அதில் பாருங்கள், இந்த 2 வசனம் தான் இது ஒரு சம்பவம் வந்திருக்கும். அதாவது என்னென்னா, அந்த யாபேஸை அவங்க அம்மா பெற்றெடுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்னாவே துக்கம் நிறைந்தவன் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த அனுபவத்தில் பிறந்ததான அவன் பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு துக்கத்தை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக மாற்றினான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான துக்கத்திலேயே பிறந்து துக்கத்திலேயே வாழ்ந்து வந்ததான அவன் தேவனிடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்பத்தை வைத்தது நிமித்தமாக
தேவன் அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லையெல்லாம் பெரிதாக்கினார். அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா யாபேசு எல்லையை பார்த்தீங்கன்னா தேவன் விரிவாக்கினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் நிமித்தமாக தீமையான காரியங்கள் இதுவரை உங்களை நெருக்கி கொண்டு அநேக காரியங்களை வளரவிடாமல் உங்களுடைய எல்லை பெரிதாகாமல் நீங்கள் என்னென்ன துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து தேவன் அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி உங்களுடைய எல்லையை பெரிதாக்குவார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எதிராக எழும்பினதான உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றதான வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்கு எதிராக எந்த சத்துரு எழும்பினான வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்கு அருகாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் பார்த்தீங்கன்னா உடன் பிறப்புகளாக இருக்கலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களோட நெருங்கி பழகினவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு எதிராக தீமையான காரியங்களை கொண்டு வந்தாலும் அது உங்களை அணுகாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. காரணம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். ஒருவன் உங்கள் மேலே கை போடுவதில்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யோனாவை குறித்து பார்க்கலாம். யோனாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது நினிவே பட்டணத்தார் யோனா 3:10 நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாதவளையே விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா சில காரியத்தை பார்த்திங்கன்னா சத்துரு நம்ம மேலே அண்ணாதான் தாவீது சொல்கிறான், சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். சில நேரம் பார்த்திங்கன்னா சத்துரு நம்ம மேலே ஜெயம் கொள்கிறான், சத்துரு சில தீங்கான காரியங்களை கொண்டு வரான், அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடறான். காரணம் என்னென்னா நம்முடைய காரியங்களை நிமித்தம் தான், நம்முடைய கிரியைகளை நிமித்தம் தான். நம்ம தேவனுக்கு விரோதமான கிரியைகள் செய்யும் பொழுது சில நேரம் கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அந்த நேரத்தில் எளிதாக பார்த்திங்கன்னா சத்துரு உள்ளார நுழைந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அந்த தீங்கான காரியங்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவன் சில நஷ்டங்களை அவன் உருவாக்குவதை நம்ம நன்றாக அறியலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த நினிவே பட்டணத்தார் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த பொழுது அதை என்னென்னா யோனா போய் அவர்களுக்கு அதை சொன்ன பொழுது அவர்கள் மனம் திரும்பி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தங்களுடைய கிரியைகளை, அப்படிப்பட்ட கிரியையை தேவன் உபவாசம் இருந்து ரெட்டிலும் சாம்பலிலும் ராஜா முதல் மிருக ஜீவன் வரை உபவாசம் இருந்தது நிமித்தமாக தேவன் பார்த்திங்கன்னா அந்த தீங்கையை பார்த்திங்கன்னா மாற்றி விடுகிறார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா வாக்கு தத்தத்தை உண்மை உள்ளவர். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் பார்த்திங்கன்னா வாக்கு மாறுகிறவர் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளும். ஏனென்றால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதனால தான் அவன் யோனாவே போக மாட்டேன்றான். யோனாவே அதை தான் சொல்கிறான், நீர் இப்படி சொல்லுவீர், அழித்து விடுவீர் என்று சொல்லுவீர். திரும்ப என்னென்னா நீர் என்னென்னா அவனுங்க மேலே இறக்கப்பட்டு நீர் என்னென்னா கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீர் என்னென்னா அதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய தீமையான காரியங்களை நீர் செய்யாமல் விட்டுரு, அதனால தான் நான் போகலன்னு அவன் பாருங்க ஒரு நியாயமான ஒரு காரணத்தை அங்கே சொல்லிட்டு இருந்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அவனை கொண்டே பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றினான். அவங்க பாருங்கள் தங்களோட காரியத்தை மனஸ்தாபப்பட்டு திரும்பும் பொழுது அவர்களுக்கு செய்ய நினைத்திருந்த தீங்கை செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைந்து ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களை அநேக இழப்புகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் விட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீமையெல்லாம் நன்மையாக அவர் மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதை தான் செஞ்சார். அவன் பாருங்க சொல்கிறான், நீங்கள் எனக்கு எவ்வளோ வெகு தீமை செய்தீர்கள், தேவனும் அதை எல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக தேவனை வேதனைப்படுத்தினது நிமித்தமாக ஒருவேளை தீங்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ளார பிரவேசித்திருக்கலாம், துக்கத்தின் பாதை வழியாக கடந்து வந்திருக்கலாம். இன்று நம்முடைய கிரியைகளை என்னென்ன தேவனுக்கு முன்பாக ஒரு சுத்தமுள்ள கிரியைகளாக நம்ம காணப்படுவோம். தேவன் அதிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அந்த
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதாவது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை என்பதை அவர் சொல்வதை நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட மகானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நம்மள கை போட முடியாது என்பதை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ளார, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளார காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் எதை குறிச்சுமே பயப்பட மாட்டீங்க. மனுஷன் எப்படிப்பட்ட எவ்வளோ உயர்வில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அவன் ஒரு பெரிய கொலைகாரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வார்த்தையை வச்சு உங்களை மிரட்டினாலும் சரி, நீங்கள் எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. காரணம் என்னென்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தனை நம்ம மேலே கை போட முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், தேவன் அநேக பாடுகளின் வழியாக நடத்தினார், அநேக உபத்திரங்களின் வழியாக நடத்தினார், அநேக நெருக்கங்கள், அநேக அவரே சொல்கிறாரு, ஆடுகளினால் வந்த சதிமோசம், மனுஷர்னால் வந்த சதிமோசம், இன்னும் சுய ஜனங்களினால் வந்த சதிமோசம், இப்படிப்பட்ட காரியத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன விலக்கி பாதுகாத்தார்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அனுமதித்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒருத்தன் கூட பார்த்திங்கன்னா அவர் மேலே கை போட முடியவே இல்லை. கடைசி வரை பாருங்கள், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதை வழியாக போனார், சிறைச்சாலைக்கு போனார், நிறைய பாதை வழியாலாம் கடந்து வந்தார். ஆனாலும் ஒருத்தனும் பார்த்திங்கன்னா அவன் மேலே கை போட முடியவில்லை என்பது. ஏற்கனவே என்னென்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் கூட இருந்தால் ஒருத்தனும் கை போட முடியாதுன்னு. காரணம் என்னென்னா, இவன் பாருங்க, அந்த அதாவது யூதரை எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த சீசர்களை எல்லாம் பாருங்கள், சீசர்களை எல்லாம் சபையை துன்பப்படுத்தி சீசர்களை எல்லாம் பிடிச்சி அவன் என்னென்னா துன்பப்படுத்துவதற்காக தான் நிருபத்தை வாங்கிட்டு போகிறான். நிருபத்தை வாங்கிட்டு போகிறப்ப தான் ஆண்டவர் என்னென்னா அவனை என்னென்னா பிடிக்கிறாரு. அவன் பாருங்கள், தன்னுடைய அதாவது தன்னுடைய பலத்தின் நிமித்தமாக, தன்னுடைய பவரின் நிமித்தமாக எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி தான் அவன் பாருங்கள் தமஸ்குக்கு நிருபத்தை வாங்கிட்டு போகும்பொழுது தான் தேவன் அவனை வழியிலேயே பிடிக்கிறாரு. வழியில் பிடிக்கும் பொழுது கண்ணு தெரியாமல் 3 நாள் இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நம்ம அவங்க மேலே கை போட போனோம், ஆனால் என்னென்னா கை போட முடியாதபடிக்கு தேவன் என்னென்னா நம்மளை மேலே கையை போட்டு ஒன்றும் இல்லாமல் நம்மளே ஆக்கிட்டார்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் பாருங்க, தன்னுடைய சுயபலத்தை நம்பி போனான், என்னால் எந்த காரியத்தையுமே செய்ய முடியும்னு. அதனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நன்றாகவே தெரியும், ஏற்கனவே ஆண்டவர் கூட இருந்தால் ஒருத்தனும் கை போட முடியாது. ஏன்னா அவனே போட முடியலையே. அவனே பாருங்கள், அந்த தமஸ்குக்கு நிருபத்தெல்லாம் வாங்கிட்டு போனான், சபையை துன்பப்படுத்த போனான், ஆனால் அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியல. தேவன் வழியிலேயே அவனை பிடிக்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை அது நன்றாக தெரிந்தாலும் திரும்பவும் பாருங்கள், அவனை தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அவனை பலப்படுத்துகிறாரு. அதாவது தீங்கு செய்யும்படிக்கு ஒருவன் உன் மேலே கை போட முடியாது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு எதிராக தீமை செய்வதற்கு அநேகர் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையாச்சும் நம்மளை நெருக்கி ஒன்றும் இல்லாமல் அழிப்பதற்கு தான் இன்றும் பார்த்திங்கன்னா சத்துருவாகிய பிசாசானவன், அதே நேரத்தில் நமக்கு எதிராளி ஆகிய அநேக சத்துருக்கள் நம்ம அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்தரில் பாருங்கள், மொர்தெகாய் என்பவனை அழிப்பதற்காக ஆமான் பார்த்திங்கன்னா தூக்க மரத்தை செய்தான். மொர்தெகாயின் மேல் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக காணப்பட்டது. அதாவது என்னென்னா, அவன் பாருங்க, மொர்தெகாய் அவனை வணங்காதது நிமித்தமாக அவனுக்குள்ள ஒரு பொறாமை எழும்புது. இன்றைக்கும் பாருங்கள், சில இடத்துல நம்ம இருக்கும்பொழுது இவன்னா நம்மளை என்ன விஷ் பண்ணாமல் இருக்கான், இவன்னா நம்மளை என்ன மதிக்காமல் இருக்கிறான், என்னென்றால் நம்ம தெரியும் இவனால் ஒன்றும் காரியம் ஆக போகிறதில்ல, இவனுக்கு நம்ம அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம போய் நிற்கணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு போயிருப்போம். அவன் என்ன நினச்சிக்குவான், இதுமாரி இவன் பெரிய ரொம்ப ப்ரௌடு போல், இவன் அவ்வளோ பெரிய ஆளா, இவனை விட்டுருவோமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிமித்தம் இல்லாமல் அவன் சத்துருவா நமக்கு அங்கேயே எழும்புவான். இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னா ஆமான் எழும்புனான். ஆமான் பார்த்திங்கன்னா மொர்தெகாய் பார்த்திங்கன்னா அவன் வாசல் காக்கிறவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆமான் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு, அகாஸ்வேரு ராஜா 127 நாட்டை அரசாட்சி பண்ணுகிறதான அகாஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கான். அவனால் அதை தாங்கி கொள்ள முடியல. எல்லாரும் என்னை வணங்குறாங்க, இவன் என்ன என்னை வணங்குவதில்லை இன்னும் சொல்லி அவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை எழும்புறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலையும் அப்படி தான்.
நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் இதுமாரி பிரச்சனை தான். எல்லோரும் வந்து எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க, இவனுங்க தான் கேட்குறதே இல்லைன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை வச்சுருக்கிறாரு. அப்புறம் நமக்கு என்ன போய் உலகத்தான் ஆலோசனைன்ட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ணுறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா இது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா நிமித்தம் இல்லாத சத்துருக்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் அதுமாரி பார்த்தீங்கன்னா அவன் எலும்புனதோடு மட்டும் இல்லாமல் அவன் ஆமானை மட்டும் அழிக்கணும்னு அவன் பார்க்கல. யூத ஜனங்கள் அத்தனை பற்றியும் அழிப்பதற்காக அவன் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் திட்டினான். என்னென்னா ஒரு நிருபத்தை, இதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு நிருபத்தை எழுதி வாங்கினான். யூதர்கள் மேலெல்லாம் கை போட்டு யூதர்களை எல்லாம் ஒன்றா அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா திட்டம் போட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு விரோதமாக சில நேரத்தில் சில காரியங்களை செய்வதற்காக நமக்கு எதிராளியாகிய அநேகர் பார்த்திங்கன்னா தீங்கை உண்டு பண்ணுவதற்காக அநேகம் திட்டம் போடுவாங்க. திட்டம் போடும் பொழுது அவர்களுக்கு அது நன்றாக தான் இருக்கும். திட்டம் போடும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த திட்டம் நிறைவேறும் என்று அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் பிரகாரமாக அவனே அழிக்கப்படுவான் என்பதை அவனுங்க அறிவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளையில இங்கே பாருங்கள், அவன் திட்டம் போட்டப்பெல்லாம் நல்லா சந்தோஷமாக நல்லா இதாக தான் இருந்தான். ஆனால் திட்டம் போட்டு நிருபத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தான். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், காரியத்தை தேவன் மாறுதலாக மாற்றினார். எந்த யூத ஜனங்களை என்னைக்கு அழிக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சானோ, எந்த யூத ஜனங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழித்து போட வேண்டும் என்று நினைத்தானோ, அதே யூத அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவனை அழிக்கத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, ஒருவேளை உங்களுக்கு எதிராக நிமித்தமில்லாத சத்துருக்கள் எழும்பி உங்களை அழிக்க வகை தேடி உங்களுக்கு எதிராக அநேக காரியங்களை செய்தாலும் அது நிமித்தமாக அவனுக்கு என்னென்னா அவனுக்கு ஒரு பொல்லாத நேரம் தான் நம்ம நினச்சிக்கணும். நம்மகிட்ட வந்து ஒருத்தன் மோதுறான், நிமித்தம் இல்லாமல் நம்மகிட்ட வந்து மோதுறான், நம்மகிட்ட வந்து சில காரியத்தெல்லாம் பண்ணுறானா, அவனுக்கு பொல்லாத நேரம், அவனுக்கு அழியக்கூடிய நேரம் வந்துருச்சு. அழிவுக்கு முன்னானது அகந்தை என்றதான வார்த்தை பிரகாரமாக. அதனால் அகந்தையாக நமக்கு எதிராக வந்து சில காரியத்தை பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு அவனை மாத்திரமல்ல குடும்பத்தையே பார்த்திங்கன்னா தேவன் அழித்து விடுவார். இங்கே பாருங்கள், அவன் ஆமான் தான் அந்த காரியத்தை பண்ணான். ஆனால் அவனுடைய அந்த 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அவனுடைய 10 பிள்ளைகளையுமே பார்த்திங்கன்னா தூக்கி போட்டானுங்க. அவன் பாருங்க, ஆமான் இவனுக்கென்று கிட்டத்தட்ட அவன் பண்ணின தூக்கு மரம் பார்த்திங்கன்னா 75 அடி உயரமா, 22.5 மீட்டர்னு தான் ஏதோ வேதத்தில் சொல்லப்படல. ஆனால் சொல்கிறாங்க 75 அடி உயரம்னா எல்லாரும் காணத்தக்கதான வகையில் இதை செய்யணும்னு சொல்லி அவன் நினச்சான். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா அவனும் அவனுடைய குடும்பமுமே பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்மளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் அனைவரும் பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டு விடுவார்கள். அது அப்படி தேவன் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்குவதற்காக தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் நமக்கு எதிராக வந்து மோதுறது. தானியலுடைய வாழ்க்கையில் கூட எடுத்துக்கொள்ளுங்க. தானியல் பாருங்கள், அவன் வணங்காமல் இருந்தாத நிமித்தமாக அவன் மேலே குற்றம் கண்டுபிடிச்சி அவனை பாருங்கள் இதில் சிங்கத்தின் கபியில் தூக்கி போடுறானுங்க. அவனோட கூட உள்ளவனுங்க தான் இந்த காரியத்தை பண்ணது. ஏன்னா தானியல் அதோட அழிஞ்சு போயிடுவான்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்தாப்புல ராஜா சொல்கிறான், அவன் மேலே குற்றம் சாட்டான், அவனெல்லாம் பிடிச்சி உள்ளார தூக்கி போட்டுன்றாங்க. அவன் எல்லாம் கீழே போய் அவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் கீழே போய் சேர்றதுக்குள்ளாரைய சிங்கங்கள் பார்த்திங்கன்னா அவனுடைய எலும்பை நொறுக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நமக்கு எதிராக கைப்பட எவன் வகை பார்க்குறானா அவன் சுத்தமாக இல்லாமல் பார்த்திங்கன்னா தேவன் நிர்மூலமாக்குவார். அதேமாரி தான் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட விஷயத்துலையும் அதே கதை தான். அவங்கள பாருங்கள், அதாவது அவனுங்களை அழிப்பதற்காக 7 மடங்கு சூளையை பார்த்திங்கன்னா அதிகமாக்கிட்டு தூக்கி போட்டலான்னு போகிறான். ஆனால் தூக்கி போட போனவன் எல்லாம் எரிஞ்சு செத்து போனான். ஆனால் தூக்கி போடப்பட்டவன் மேலே அக்கினியின் வாசனை கூட வீச முடியவில்லை. காரணம் என்னென்னா தீங்கு அணுகவில்லை, ஒருத்தன் கை போட முடியவில்லை. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் பாருங்கள், அந்த அக்கினியின் மத்தியிலும் பார்த்திங்கன்னா அவர்களோடு கூட தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா யாரும் நம்ம மேலே கை போட முடியாது. அதனால் வேண்டி நம்ம அதை குறித்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதான அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே
ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா கைப்படவே முடியாது தேவனுடைய சித்தம் இல்லாமல். நம்ம நினைக்கலாம் சிலர்லாம் இரத்த சாட்சியாக மறிக்கிறானே, அவங்களுக்குள்ளார அவ்வளோ தூரத்துக்குள்ள விசுவாசம் தேவனுக்குள்ளாக காணப்படுவது நிமித்தமாக தேவன் சில காரியத்தில் அப்படி அனுமதிக்கிறாரே ஒழிய மற்றபடி என்னென்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தேவன் அனுமதிப்பதே கிடையாது. தாவீதினுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனத்தில் பாருங்கள், அந்த பெலிஸ்தியன் பாருங்கள், அவன் தாவீதின் மேலே கை போட பார்த்தான், ஆனாலும் தேவன் பார்த்திங்கன்னா அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதேமாரி சவுலை எடுத்துக்கொள்ளுங்க, சவுலும் பாருங்கள் தாவீதின் மேலே கை போடுவதற்காக அவன் சொல்கிறான், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான், ஒரே கெபிக்குள்ளார 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அவனுடைய சவுலுடைய கையில் தேவன் ஒப்பு கொடுக்கவே இல்லை. கடைசி வரை பாருங்கள் தாவீதை ஒருத்தன் கூட பார்த்திங்கன்னா கை போடவே முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையில காரணம் என்னடா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கத்தக்கதான வகையில் அவனுடைய வாழ்க்கை தரம் காணப்படுது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் ஜெயத்தை தருவார். ஒருவனும் நமக்கு எதிராக எழும்ப முடியாது, யாரும் கைப்பட முடியாது. அதனால் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. தேவன் இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் தீங்கு உங்களை துக்கப்படுத்தினதோ அதையெல்லாம் ஜெயமாக மாற்றுவார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலைமே. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலைமே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலைமே. உன்னதத்தில் மறைவாக உயர்த்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலைமே.